திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 81 மதுரை காண்டம் எழுகடல் அழைத்த படலம் பகுதி 2. காஞ்சனமாலையார் தவம் என்பது என்ன என்று கேட்க கௌதம மாமுனிவர் தவத்தை பற்றி விளக்கி அருளுகின்றார். மானதம், வாச்சிகம், காயிகம் என்று 3 வகைப்பட்ட தவங்களில் முதல் வகையான மானதத்தில் எப்படிப்பட்ட தவங்களெல்லாம் நிகழும் என்று விளக்கினார். தர்மம் செய்வதில் விருப்பம் கொள்வது, தானம் செய்வதில் விருப்பம் கொள்வது, மற்ற உயிர்களிடம் கருணை வைப்பது, பிறர் தமக்கு செய்த தீமைகளை பொறுப்பது, உண்மை பேசுவது, மௌன நிலையில் சிவபெருமானை சிந்திப்பது, ஐம்பொறிகளை அடக்குதல் முதலானவை மனத்தால் செய்யப்படும் தவங்கள். இனி வாச்சிகம் என்பது வாக்கினால் செய்யப்படும் தவங்கள். அவை ஸ்ரீ பஞ்சாட்சரங்களை உச்சரிப்பது, பஞ்ச பிரம்ம மகாமந்திரங்களையும் உபனிஷத்து பாகங்களையும் ஓதுவது, வேதங்களை எடுத்து கூறும் சதருத்ர மந்திரங்களை எடுத்து உச்சரிப்பது, பக்தி ரூபமாக உள்ள ஸ்தோத்திரங்களை எடுத்து கூறுவது, குற்றம் அகலும்படி பெரிய தர்ம நூல்களை எடுத்து கூறுவது, இவையெல்லாம் வாக்கினால் செய்யப்படும் தவங்கள். இதில் ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை உச்சரிப்பது, ஜபிப்பது என்பது அருளை முன்னாக கொண்டு ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை விதிப்படி உச்சரிப்பது. பஞ்ச சாந்தி என்று சொல்லப்படுவது சிவபெருமானே பொருள் என கூறும் உபனிஷத் பாகங்களை 5 காண்டமாக முறைப்படுத்தி ஓதுதல். அதே போன்று வேதங்கள் எடுத்து கூறும் சதருத்ர மந்திரங்களை எடுத்து உச்சரித்தல் என்றால், வேதங்கள் பிரம்மன் முதல் சதாசிவம் வரை முறையே எல்லோருக்கும் ஏற்றம் கூறுவதால் அவற்றுள் நடுக்கண்டமான சதருத்ர மனுக்களை யோக நாமத்தால் ருத்ரகணங்களை சங்கார கிரமத்தில் வைத்து அதீத சிவ பர்யந்தம் வரை உச்சரித்து போற்றுதல். இனி காயிகம் என்று சொல்லப்படக்கூடிய உடலினால் செய்யப்படக்கூடிய தவங்கள் சிவபெருமானை அர்ச்சித்தல், சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்ற கோயிலை பிரதட்சிணம் செய்தல், சிவன் அடியார்களை எதிர்கொண்டு வணங்குதல், சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் பல திருப்பதிகளுக்கும் சென்று வணங்குதல், சிவபெருமான் திருப்பணிகளை முடித்தல், தமது சரீரம் இழைக்கும்படி அச்சிவபெருமான் ஜடாமுடியில் அணிந்தருளிய கங்கை முதலான தீர்த்த யாத்திரை சென்று நீராடுதல் என்று இவைகள் காயிகங்கள் ஆகும் என்று தவத்தை பற்றி மிக விரிவாக திருவிளையாடல் புராணம் இந்த இடத்தில் அதிசூக்ஷ்மமான பொருட்களையெல்லாம் வைத்து ஸ்ரீ கௌதம மாமுனிவர் அவற்றை உபதேசிப்பதாக அருளுகின்றது. பொதுவாக தவம் என்றால் விரதம், நோன்பு, தொண்டு என்று பல பெயர்கள் அதற்கு உண்டு. மானுடராக பிறந்த ஒவ்வொருவரும் இனிமேல் பிறக்காமல் இருப்பதற்கான வழியை தேடிக்கொள்வது என்பது தவத்தின் மிக உயர்ந்த நோக்கம். அதற்கு அடுத்தபடியாக ஒருவேளை மறுபடியும் பிறவி நேர்ந்தால் அந்த பிறவி உத்தமமான பிறவியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தவம் செய்தவதுண்டு. இது 2வது வகை. 3வது, எடுத்த இந்த பிறவி அது நீடித்து நிற்பதற்கான மார்க்கத்தையோ அதை அடைவதையோ லட்சியமாக கொண்டு செய்கின்ற தவங்கள், அவை 3வது வகை. தவம் செய்வது மனிதர்களுக்கு கடப்பாடு. கடப்பாடு என்றால் அது கட்டாயமாக செய்ய வேண்டிய காரியம். அது நம் அறநூல்களிலும் நம் முன்னோர்களினாலும் சொல்லப்பட்ட நம்முடைய அனுஷ்டானத்திற்கு என்று அமைத்து போன காரியங்களை விடாமல் கைப்பிடிப்பது ஆகும். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் மீண்டும் முயலப்படும் என்பது திருக்குறள். முற்பிறவியில் நாம் செய்த நல்ல தவத்தினால் இன்றைய நல்ல பிறவி கிடைத்தது. எனவே இனி மறுபடியும் அடுத்த பிறவிகளில் நல்ல நிலைமை, தவம் செய்வதற்கு ஏற்ற சூழல் அதில் பிறக்க வேண்டும் என்றால் இப்பிறவியில் தவம் செய்ய வேண்டும் என்பது பெறப்படுகின்றது. இலர் பலராகிய காரணம் நோற்பார், சிலர் பலர் நோலாதவர் என்பதும் திருக்குறள். தவம் என்றால் என்ன என்று பரிமேல் அழகர் திருக்குறளில் அமைந்த தவம் என்ற அதிகாரத்திற்கு தோற்றுவாய் அமைக்கும் போது அதிகார உரையிலே கூறுகின்றார். தவம் என்பது மனம் பொறி வழி போகாமல் நிற்றல் பொருட்டு விரதங்களால் உண்டி சுருக்குதலும், கோடை காலத்தில் வெயிலின் நிலையிலே நிற்றலும், மழையிலும் பனியிலும் நீர்நிலையிலில் நிற்றலும் முதலான செயல்களை மேற்கொண்டு
அவற்றால் தம் உயிருக்கு வரும் துன்பங்களை பொறுத்து பிற உயிர்களை ஓம்புதல் என்பதே தவம் ஆகும். அதிகார வரிசையில் பார்த்தோமே என்றால் புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்தின் பின்னே தவம் என்ற அதிகாரம் வைக்கப்பட்டிருக்கின்றது. புலால் உண்பதை மறுத்து உயிர்களின் மேல் அருள் முதிர்ந்தால்தான் தவம் செய்வதற்கு தகுதி வரும். எனவே புலால் மறுத்தல் அதிகாரத்தின் பின்னே தவம் என்ற அதிகாரத்தை திருவள்ளுவ தேவநாயனார் வைத்து அருளியிருக்கின்றார். உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்பது தவம் என்ற அதிகாரத்தின் முதல் திருக்குறள். தவத்திற்கு வடிவு என்ன என்று கேட்டால் விரதம் இருத்தல் முதலியவற்றால் தம் உயிருக்கு வரும் துன்பங்களை பொறுத்து கொள்வது, அதோடு தாம் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பது. இந்த இரண்டும் தான் தவத்தின் வடிவம் என்று கூறுகின்றார். எனவேதான் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுள் பட்டு என்று ஒரு திருக்குறளை வைக்கின்றார். தவம் செய்யாதவர்கள் சிற்றின்பத்திற்காக பல பிறவிகளை அடைந்து துன்பத்தை கொடுக்கக்கூடிய பாவத்தை செய்வார்கள். எனவே அவர்களெல்லாம் அவம் செய்வார்கள். தவம் செய்பவர்களோ மூவகை துன்பங்களாக ஆதியாத்மிகம், ஆதிபௌதிகம், ஆதி தெய்வீகம் என்று 3 வாசல்களின் வழியாக உயிருக்கு வேறாய் இருக்கின்ற உடலுக்கு வருத்தம் வரும் பொழுது அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்வதும், அதோடு மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதன் காரணமாக பிணி, மூப்பு, இறப்புகளால் அனாதியாக துன்பம் எய்தி வருகின்ற உயிரானது தவத்தின் காரணமாக ஞானம் பெற்று பிறகு முக்தி பெறும். எனவே தவம் செய்பவர்கள்தான் உண்மையில் தம் கருமம் செய்பவர்கள், மற்றவர் எல்லோரும் அவம் செய்பவர்கள் என்று கூறுகின்றார். இந்த உலகத்திலே செல்வர்கள் மிகச் சிலர்தான் இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். செல்வம் இல்லாமல் அவதிப்படுபவர்கள் நிறைய பேர் இருப்பதை பார்க்கின்றோம். உண்மையில் செல்வம் என்பது நுண்ணுணர்வு இருப்பவர்கள், அறிவு விளங்க பெற்றவர்கள்தான். நுண்ணுணர்வு இன்மைதான் வறுமை. அப்படி நுண்ணுணர்வு இருக்கின்ற, அறிவு விளக்கம் பெற்ற சான்றோர்கள் இந்த உலகத்திலே மிகச் சில பேர்தான் இருக்கின்றார்கள். அறிவு விளக்கம் இல்லாமல் அவதிப்படுகின்றவர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் தவம் செய்பவர்கள் மிகச் சிலர்தான் இருக்கின்றார்கள், தவம் செய்யாதவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அதனால்தான் அறிவு செல்வம் என்கின்ற அறிவு விளக்கம் பெற்று நுண்ணுணர்வு உடைய சான்றோர்கள் மிகச் சிலராக இருக்கின்றார்கள். எனவே தவம் உண்மையும் இன்மையுமே அறிவு விளக்கத்திற்கும் அறிவு குறைபாட்டிற்கும் காரணம் ஆகின்றது. எனவே தவம் செய்வது தம்முடைய கடமை என்பதனை அறிந்து அதன் வழி நின்று நடப்பவர்கள் உயர்ந்த நன்மைகளையெல்லாம் பெறுவார்கள். தவத்தில் நின்று ஒழுகாதவர்கள் வீண் ஆசை வயப்பட்டு தங்களுக்கு தாங்களே கேட்டினை தேடிக்கொண்டவர்கள் ஆவார்கள். சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு என்பது திருக்குறள். தீயிலே தங்கத்தை இட்டால் தீ சுட சுட தங்கத்திலே கலந்து இருக்கின்ற மாசு நீங்கி தங்கம் ஒளிவிடுவது போல தவம் செய்ய வல்லவர்களுக்கு அதனால் வரும் துன்பம் அது வருத்த வருத்த அவர்களோடு கலந்த பாவம் நீங்கி ஞானம் மிகும். எனவே நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த தவம் என்ற வழியிலே மிக ஸ்ரத்தையாக நடக்க வேண்டும். அந்த வழியிலிருந்து விலகிவிடவும் கூடாது, பின்தங்கிவிடவும் கூடாது, அஜாக்கிரதையாகவும் இருந்துவிடக்கூடாது. அப்படி ஒழுகுபவரே தபஸ்வி ஆகின்றார். இந்த அடிப்படை என்பது பொது அறம், உலக தர்மம் என்ற அடிப்படையிலே தவம் என்பதை பற்றி பொதுவாக பயின்று வரக்கூடிய கருத்துக்கள். சைவ சித்தாந்தத்திலோ தவம் என்பது சரியை, கிரியை, யோகம் என்பவைகளே தவம் என்று கூறப்படும். அந்த தவங்களே 3 வகையாக மானதம், வாச்சிகம், காயிகம் என்று பார்த்தோம். அதில் மானதம் என்பது தர்மத்தின் மேல் வைக்கின்ற இச்சை என்பது முதலாவதாக வருகின்றது. அப்படி தர்மத்திலே ஒருவருக்கு இச்சை வந்துவிட்டால், விருப்பம் வந்துவிட்டால், அதன் பிறகு வரக்கூடிய தானம், தயை, பொறை, மெய், சிவனை தியானித்தல் இவையெல்லாம் அதை தொடர்ந்து பின்பற்றி வருவதற்கு ஏதுவாக அடித்தளமாக இருப்பது முதலிலே சொல்லப்படக்கூடிய அந்த தர்மத்தின் வழி நடக்க வேண்டும் என்ற இச்சை. தர்மத்தின் மேல் இச்சை வைத்ததற்கு அடுத்தபடியாக கூறப்படுவது தானம். தானம் என்றால் சத்பாத்திரங்கள், அதாவது
தானம் செய்ய வேண்டிய காலம், இடம் முதலியவற்றை அறிந்து செய்தல். அதோடு செய்ய வேண்டிய தானத்தை ஒவ்வொருவரும் மிக விருப்பத்தோடு செய்ய வேண்டும். எனவேதான் அவ்வை மூதாட்டியார் தானமது விரும்பு என்றும் திருவாய் மலர்ந்து அருளியிருக்கின்றார். அதே போன்று பொருள் இல்லாதவர்களுக்கு பொருள் உதவியும், சரீர சகாயம் வேண்டியவர்களுக்கு அவ்வாறே சகாயம் புரிந்து வருவதும் தவத்தைச் சேர்ந்ததுதான். இவ்வாறு தவமும் தயையும் தருமமும் தானமும் செய்ய வேண்டும் என்றால் மனம் அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். எனவேதான் தானத்தை மானதம் என்ற வகையிலே அடக்கி கூறுகின்றார்கள் நம் முன்னோர்கள். தயவு என்பது ஜீவகாருண்யத்தை கைக்கொள்ளுதல். மற்ற எந்த உயிர்களுக்கும் எத்தகைய ஹிம்சையும் தன்னாலோ பிறராலோ நேரிடாமல் பாதுகாப்பது, அதோடு அவைகள் துன்பப்பட்டால் உடனே அந்த துன்பத்தை போக்க முயற்சி செய்வது, எளியவர்கள் அதாவது பிறரது சகாயத்தை எதிர்பார்த்து நிற்பவர்கள் முதலானவர்களுக்கு தன்னால் முடியக்கூடிய அளவு சகாயத்தை செய்வது முதலியவை தயவு என்ற அடுத்த தவம், மானதத்தினால் செய்யப்படும் அடுத்த தவம் தயவு என்று இவ்வாறு விளக்கப்படுகின்றது. அடுத்ததாக பொறுமை, அது சாந்தத்தை கையாளுதல். இது மானதத்தினால் செய்யப்படும் அடுத்த தவம். எனவே ஒருவன் என்றும் சாந்தமூர்த்தியாய் விளங்க வேண்டும். தன் உயிருக்கே ஹானி தேடி ஒருவன் வந்த போதிலும் அவன் மீது வெகுண்டு விழாமல் சாந்தத்தை கொண்டு நோக்கில், தன்னிடம் அத்தகைய மனது கொண்டு வந்தவன் தனக்கு தீமை செய்ய வேண்டும் என்று கருதி வந்தானே, அவனுடைய எண்ணமும் அந்த தீய எண்ணமும் அழிந்து போய்விடும் ஒருவர் பொறுமை என்பதை கை கொண்டால். மேலும் இந்த சாந்தம் என்பது இல்லாது போனால் அங்கே கோபமானது மிக விரைவாக குடிகொண்டுவிடும். கோபம் அக்னிக்குச் சமமானதாகும், அக்னியை விட கொடியதும் ஆகும். எனவே சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்று திருவள்ளுவ தேவநாயனார் இதனை குறிப்பிட்டு நம்மை எச்சரிக்கின்றார். அதனால்தான் ஆறுவது சினம் என்று அடுத்தபடியாக அவ்வை பிராட்டியார் ஆத்திச்சூடியிலே 2வது சூத்திரமாக அமைக்கின்றார். ஆறுவது சினம் என்று ஆத்திச்சூடியில் அருளிய ஔவையார் கொன்றை வேந்தனில் மீண்டும் சினத்தை பேணில் தவத்திற்கு அழகு என்று கூறியருளுகின்றார். கோபத்தை பாதுகாப்பதே ஒருவன் செய்யும் தவத்திற்கு அழகு என்று கூறுகின்றார். கோபத்தை பாதுகாப்பது என்றால் அது தலையெடுக்க விடாமல் அடக்கி வைப்பது, காப்பது என்று பொருள். அப்படி சினத்தை காத்தால் தானும் இன்புறுவான், அவனுடைய தவமும் வளர்ந்தோங்கும். அப்படி காப்பாற்றாவிட்டால் அவன் துன்புறுவதோடு மட்டுமல்லாமல் இந்த கோபமானது அவன் இதுவரை செய்த தவத்தையும் அழித்துவிடும் என்றும் அவ்வை பிராட்டி நம்மை எச்சரிக்கின்றார். அடுத்ததாக வாய்மை ஒன்றை கடைபிடித்து ஒழுகினாலே வேறு எவ்வித தவமும் செய்ய வேண்டுவதில்லை என்று திருவள்ளுவ தேவநாயனார் இந்த வாய்மை என்ற தவத்தை மிக வலியுறுத்தி கூறுகின்றார். பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று என்று உபதேசம் செய்து அருளுகின்றார். பொய்யாமை என்ற வாய்மையை ஒருவன் கடைபிடித்து நின்றால் அவன் வேறு எந்த தவமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடும். வாய்மை என்பது சத்தியம், அதாவது பொய் பேசாமல் இருப்பது, பொய்யினை ஒழித்து நிற்பது. ஏனென்றால் பொய் பேசுபவனுடைய உள்ளம் மாசுபடிந்ததாக இருக்கும், நல்ல எண்ணங்கள் உதிக்காது. மேலும் பொய் பேசும் தொழில் அது செய்பவனையும் பிறரையும் கெடுத்து நிற்கும் தன்மை உடையது. இந்த காரணங்களினால்தான் வாய்மை என்பதனை மானதம் என்ற தவத்தின் வகையிலே நம் முன்னோர்கள் சேர்த்திருக்கின்றனர். வாய்மை என்பது ஒருவனுடைய மனத்தில் குடிகொண்டிருந்தால் அவன் மனத்தில் தோன்றும் எல்லா விஷயங்களும் நன்மையை சார்ந்தனவாகத்தான் இருக்கும். அந்த எண்ணங்களின் பயனாக சித்திப்பதும் நன்மை உடையதாகத்தான் இருக்கும். அது அவனுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் நன்மையை கொடுக்கும். தவம் எப்பொழுதுமே அதை புரிந்தவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். அந்த தவம் செய்வதற்கு மன தூய்மை மிக அவசியம். எனவே அந்த மன தூய்மை அது வாய்மையினால் மட்டுமே உண்டாகும். எனவே வாய்மை என்கின்ற மானத தவத்தை மேற்கொள்ள வேண்டியது ஒவ்வொருவருக்கும் அவசியமாகும். இவ்வாறு மானதத்தால் செய்யப்படும் தவங்களில் தருமம், தானம், தயை, பொறுமை, மெய் என்கின்ற வாய்மை என்பதையெல்லாம் பார்த்தோம். அடுத்தபடியாக இருப்பது மோன நிலையில் பொருந்தி நின்று சிவபெருமானை சிந்திப்பது. இது மானதத்தினால் செய்யப்படும் தவங்களிலே
மிக முக்கியமானதாக இருப்பது. சிவம் என்றாலே இன்பம், மங்களம், நன்மை என்று பொருள். மங்களகரமாய் விளங்கும் பரம்பொருள் ஆன சிவபெருமானை தியானிக்க வேண்டும். அப்பரம்பொருளை மனத்தில் சதா சிந்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஈஸ்வர வழிபாடு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை. இருந்தாலும் அறியாமையாலும், அகம்பாவத்தினாலும், தீயவர்களின் கூட்டுறவினாலும், தீநெறியில் பிரவேசித்தலாலும் சிவபெருமானை சிந்தித்தல் என்ற தவத்தை செய்ய முடியாமல் போய்விடுகின்றது. ஈஸ்வர தியானம் செய்தால் மேலே சொன்ன அறியாமை முதலான குற்றங்களெல்லாம் மனத்திலே புகாது, ஏற்கனவே புகுந்திருந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். ஈஸ்வர வழிபாடு செய்யாதவர்களையே இந்த குணக்கேடுகள் வந்து பீடிக்குமே ஒழிய ஈஸ்வரன் பால் பற்று உடையவர்களை அன்று. அந்த வழிபாடு செய்யும் பொழுது அதனை மோனமுறச் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். மோனமுற செய்தல் என்பது நிஷ்காமிய பக்தியாக எம்பெருமான் இதுவரை இந்த உயிருக்குச் செய்த உபகாரங்களை எண்ணி எண்ணி நன்றி பெருக்கோடு இருப்பதுதான் மிக உயர்ந்த ஈஸ்வர தியானம் ஆகும். சிவபெருமானின் திருவடியை தவிர மற்ற எந்த ஒரு பொருளையும் நினைக்காமலும் பேசாமலும் எந்த ஒரு செய்கையும் அற்று பெருமானின் திருவடிகளிலே தம் அறிவு பொருந்தியிருக்கும்படி நடப்பதே ஈஸ்வர தியானமாகும், ஈஸ்வர வழிபாடு ஆகும். இதற்கு அடுத்தபடியாக மானதமாக வரும் தவத்தில் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுவது ஐந்தடக்கல் என்கின்ற பஞ்சேந்திரியங்களை அடக்குவது என்ற தவம். அது மானதத்தால் செய்யப்படும் தவத்தின் வகைகளிலே நிறைவாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வைத்து அருளுவது. 5 புலன்களையும் அடக்குதல் என்பது 5 புலன்களின் வழியே நாம் செல்லாமல் நம்முடைய வழியில் அவைகள் நடக்குமாறு பணிப்பதே ஐம்புலன் அடக்கல் ஆகும். இந்த பஞ்சேந்திரியங்களை, தத்துவ கூட்டங்களை, பாசக்கூட்டங்களை ஆன்மாவினால் அடக்க முடியாது. அப்படியென்றால் இவைகளை எப்படி அடக்குவது என்றால், இந்த தத்துவ கூட்டங்கள், பாசக்கருவிகள் எல்லாம் எம்பெருமானின் ஏவல் வழி செயல்படுபவை. எனவே நாம் எம்பெருமானின் திருவடியில் அடங்கி இருக்கும் பொழுது இப்பாசக்கூட்டங்களும் நமக்கு அடங்கி இருக்கும். எம்பெருமான் திருவடியிலிருந்து சிறிது விலகி இருந்தாலும் இந்த பாசக்கூட்டங்களுக்கு நாம் அடிமையாகி விடுவோம். எனவேதான் சிவ தியானத்தை முதலிலே சொல்லி பின்னர் ஐம்புலன் அடக்கல் என்ற தவத்தை அதற்கு அடுத்ததாக வைத்து ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நமக்கு அருளி பேருபகாரம் செய்கின்றார். அதோடு இந்த ஐம்புலன் அடக்கல் என்பதை மானதம் என்ற வகையிலே நிறைவான தவமாக வைத்து அருளியிருக்கின்றார். ஏனென்றால் இந்த ஐம்புலன் அடக்கல் என்ற இந்த ஒன்று இல்லை என்றால் மேலே சொன்ன அனைத்தினாலும் நாம் சேகரித்து வைத்த தவமானது அழிந்துவிடும். எனவே அதனை நிறைவாக வைத்து எச்சரிக்கை என்று நமக்கு அருளியிருக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். எனவே ஐம்புலன்களின் வழியே நாம் செல்ல ஆரம்பித்து விட்டோம் என்றால் முதலில் நமக்கு விதிக்கப்பட்ட கடமையிலிருந்து தவறிவிடுவோம். அதோடு ஈஸ்வர தியானம் செய்யவும் இயலாமல் போய்விடும். அதனால் பலவித துன்பங்களுக்கு நாம் ஆட்படுவது உறுதியாகிவிடும். பிறகு அங்கே வாய்மை தங்காது, தர்மம், தானம் இவை செய்ய முடியாது, தயை, பொறை இவை காணாமல் போய்விடும். இவை எல்லாவற்றையும் இழப்பதோடு மட்டுமல்லாமல் ஈஸ்வர வழிபாட்டிலிருந்தும் தவறிவிடுவோம். எனவே இந்த பஞ்சேந்திரியங்களை அடக்குவது என்பதனை நிறைவாக வைத்து நமக்கு அருளி இருக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். இதனால்தான் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்று அவ்வை மூதாட்டியார் மிக வற்புறுத்தி கூறுகின்றார். இவ்வாறு மானதம் என்று மனத்தினால் செய்யப்படும் தவங்கள் விளக்கப்படுகின்றன. தொடர்ந்து வாச்சிகம் என்று வாக்கினால் செய்யப்படும் தவங்களை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.